இதில் நான் வந்து ரொம்பவே சபிக்கப்பட்டவன்னு சொல்லணும். எமோஷனில் வந்து எனக்கு எக்ஸ்ப்ரெசிவாக பண்ண தெரியாது. ஆனால் என் மனைவி வந்து ரொம்பவே எக்ஸ்ப்ரெசிவான ஆள். பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இதை பற்றி பேசும்போது எனக்கு கேமரா வந்து பெரிய லெவலில் ஏதாவது பண்ணணும். அது வரைக்கும் அவள் சேவ் பண்ண பணத்தை வச்சு எனக்கு கேமரா வந்து நிச்சயதார்த்தத்துக்கு கிஃப்ட் கொடுத்தா. மறுநாளே வந்து நாங்கள்லாம் வெளியில் போகும்போது அவளை தான் ஃபுல்லாக படம் எடுத்தேன். நான் படம் எடுத்து அதுலேருந்து ஆரம்பித்து டிஎஸ்எல்ஆர் வந்து ஒரு திருமணத்துலேருந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் வந்து என்னால் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வந்து நான் அதை கற்றுக்கிட்டேன். ஸோ அவள் இருக்கும்போது அதுக்கப்புறம் திருமணங்களுக்கு நாங்கள் ஆர்டர் எடுத்து செய்கிற அளவுக்கு நான் என்னை வளர்த்துக்கிட்டேன். கேமரா வந்து நம்ம பைக் மாதிரி கார் மாதிரி வந்து ரெகுலர் சர்வீஸ் பண்ணணும். ஆனால் 3 வருஷமாக வந்து அதை சர்வீஸ் பண்ண முடியல. சர்வீஸ் பண்ணுறதுக்கு முதல்ல அதை தொடணும். அதை தொடர்றதுக்குரிய தைரியம் இல்லை வரல இன்னும் எனக்கு. உங்களோட மேரேஜ் லைஃப் எத்தனை வருஷத்துக்கு? 7 வருஷம். 2014 2022 வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தோம். என்னாச்சு சார் உங்களுக்கு? அவங்க ஒரு நாள் இரவு வந்து அவங்க நண்பர் வீட்டுக்கு போனாங்க. அந்த நண்பர் வீட்டுக்கு போகும்போது அந்த ஒரு 4 இளைஞர்கள் வந்து குடிச்சிட்டு காரில் ஓட்டிட்டு வந்து இடிச்சிட்டாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த இளைஞர்கள் இடிச்சது அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்றத யாருக்காவது தகவல் சொல்லியிருந்தா கூட ஓரளவு காப்பாற்றி இருந்திருக்கலாம். இடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு பின்மண்டையில் அடி, காலில் அடி, இடுப்பெலும்பு வந்து 4ஆவோ 5ஆவோ நொறுங்கிடுச்சு. அதனால ரீனல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கிட்னி, லிவர் எல்லாத்துலேயுமே வந்து அந்த எலும்புகள் உள்ளே போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் 10 நாள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த 10 நாளைக்குள்ளேயே வந்து 3 சர்ஜரி அவங்களுக்கு ஆச்சு. இது ஒவ்வொரு தடையும் சர்ஜரிக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது வலி ஜாஸ்தியாக இருக்கு, என்னை விட்டுருங்க அப்படின்னு அவங்க அழுவாங்க. எனக்கு வலி தாங்கலை, எனக்கு போதும். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் சாப்பாடு நல்லா இல்லை, எனக்கு பருப்பு சாதம் வேணும், வீட்டிலேருந்து பருப்பு சாதம் பண்ணி கொடுவா. நான் வந்துட்டு இருக்கேன் இங்கே. நைட்டு அங்கேருந்து அவன் தம்பி ஃபோன் பண்ணி, நீங்கள் உடனடியாக வாங்க, வரும்போது ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. போய் பார்க்கும்போது ஆக்சிடென்ட் பண்ணவங்கள அப்புறம் என்ன குடிச்சிட்டீங்க? கேஸ் போயிட்டுருக்கு. அதை குடிச்சிட்டு வண்டி ஓட்டவங்க கண்ணில் பட்ட என்ன சார் பண்ணுவீங்க? அவங்க என் மனைவியாவே இல்லைன்னாலுமே இது தப்பு. யாருமே நடக்கூடாது. இப்படிலாம் வந்து ஒருத்தருக்கு மரணம் வரக்கூடாது. அவ வந்து ரொம்பவே மென்மையான ஆளு. அவளுக்கு இப்படி ஒரு முடிவு வந்தது